ஆகிவிட்டது. நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்திக்க வேண்டும் என்று அது நினைத்தது. உடனே தொலைபேசியை எடுத்து முதலைக்கு அழைத்தது. ஹலோ நண்பா, இன்று நம்ம நாய் நண்பனின் வீட்டிற்கு போவோமா? பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது என்று உற்சாகமாக கேட்டது. மறுமுனையில் இருந்த முதலை மகிழ்ச்சியுடன் நிச்சயமாக செல்லலாம். நான் உடனே தயாராகிறேன். நீ காரில் வந்துவிடு என்றது. அழைப்பு முடிந்ததும் முதலை குளிக்கச் சென்றது. அதே நேரத்தில் நரி காரை தயார் செய்து கொண்டு கிளம்பியது. சில நிமிடங்களில் நரி முதலையின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. குளித்து முடித்து சுத்தமான ஆடையுடன் கையில் ஒரு பையை எடுத்துக்கொண்டு முதலை வெளியே வந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். இன்று நமது பயணம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று நரி சொன்னது. முதலை காரில் ஏறியது. கார் மெதுவாக பயணத்தை தொடங்கியது. வழியில் அவர்கள் பாடல்களை ஒலிக்கச் செய்து அதற்கேற்ப பாடிக்கொண்டே சென்றார்கள். சிரிப்பு, மகிழ்ச்சி, பழைய நினைவுகள் என அனைத்தையும் பேசிக்கொண்டே வந்தார்கள். நாய் நண்பன் நம்மை கண்டால் மிகவும் சந்தோஷப்படுவான் என்று இருவரும் மகிழ்ந்தனர். அப்படி பேசிக்கொண்டே செல்லும்போது வழியில் ஒரு சேற்றுப்பாதை வந்தது. மழை பெய்திருந்ததால் பாதை முழுவதும் சேராக இருந்தது. நரி கவனமாக ஓட்டினாலும் எதிர்பாராத விதமாக கார் சேற்றில் மாட்டிக்கொண்டது. முதலை ஒரு நிமிடம், நான் இறங்கி தள்ளுகிறேன் என்று கீழே இறங்கியது. முழு வலிமையையும் திரட்டி காரை தள்ளியது. டயர் வேகமாக சுற்றியதே தவிர கார் நகரவில்லை. நரி உள்ளே இருந்து வேகத்தை ஆக்சலரேட்டர் கொடுத்தது. ஆனாலும் பயனில்லை. கார் இன்னும் ஆழமாக சேற்றில் சிக்கிக்கொண்டது. நானும் இறங்கி தள்ளுகிறேன் என்று நரியும் கீழே இறங்கியது. இருவரும் சேர்ந்து காரை தள்ளினார்கள். பலமுறை முயற்சி செய்தும் கார் அசையவே இல்லை. சிறிது நேரம் கழித்து இருவரும் சோர்ந்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். இது சரிபடாது போலிருக்கிறது. நாம் நடந்தே போவோம். நாய் நண்பனின் வீடு இங்கிருந்து வெகு தூரம் இல்லை என்று முடிவு செய்தார்கள். காரை அங்கேயே விட்டுவிட்டு இருவரும் நடக்க ஆரம்பித்தார்கள். சேற்று பாதையில் கால்கள் சிக்கித் தவித்தன. நடக்கும்போது ஆடைகளில் சேறு தெரித்து ஒட்டி கொண்டது. முதலில் வருத்தப்பட்டாலும் பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. மழை வலுக்கவே அவர்கள் இருவரும் முழுவதுமாக நனைந்தார்கள். ஆனாலும் அவர்கள் சிரிப்பை நிறுத்தவில்லை. இந்த பயணம் ஒரு மறக்க முடியாத பயணமாக அமையப் போகிறது என்றது நரி. சிறிது தூரம் நடந்த பிறகு ஒரு சிறிய ஆறு குறுக்கிட்டது. இங்கே நமது ஆடையையும் உடம்பையும் சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள். ஆற்றில் இறங்கி குளித்தார்கள். சேறு எல்லாம் நீங்கியது. குளிர்ந்த நீர் உடலுக்கு புத்துணர்ச்சி அளித்தது. மழையும் மெதுவாக குறையத் தொடங்கியது. புதிய பொலிவுடன் இருவரும் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார்கள். சிறிது நேரத்தில் நாய் நண்பனின் வீடு தெரிந்தது. வீட்டின் முன் நின்றிருந்த நாய் நண்பர்களை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தது. வாவ், நீங்கள் வந்து விட்டீர்களா என்று அன்புடன் வரவேற்றது. மூவரும் உள்ளே சென்று பேசிக் கொண்டார்கள். சிரிப்பு, நினைவுகள், சுவையான உணவு என அந்த நாள் முழுக்க மகிழ்ச்சியாக கழிந்தது. நரி மற்றும் முதலை வழியில் தங்களுக்கு நேர்ந்த அனுபவங்களை சொன்னார்கள். நாய் சிரித்து கொண்டே கேட்டது. நல்ல நண்பர்கள் கூட இருந்தால் எந்த சிரமமும் சிரிப்பாக மாறிவிடும் என்றது நாய். மாலை நேரமானதும் அவர்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. மூவரும் ஒன்றாக நின்று விடைபெற்றார்கள். திரும்பும் வழியில் நரி மெதுவாகச் சொன்னது. இன்று நமது பயணம் சிரமமாக இருந்தாலும் அழகான நினைவாக மாறிவிட்டது. முதலை சிரித்துக்கொண்டே நண்பன் கூட இருந்தால் எந்த பாதையும் கடினமில்லை என்றது. அந்த நாள் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. பயணம் எளிதாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல, அதை யாருடன் பகிர்கிறோம் என்பதுதான் முக்கியம். நண்பர்கள் இருந்தால் சேரும் சிரிப்பாக மாறும், மழையும் நினைவாக மாறும். ஒரு சாதாரண நாள் கூட வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத இனிமையான நினைவாக மாறும்.